HMO செயலியில் எண் இல்லாத வீட்டை பதிவு செய்ய அப்பகுதியில் உள்ள நடைமுறை வரிசைப்படி தற்காலிகமான அல்லது தொடர் எண்ணை பயன்படுத்த வேண்டும். வீட்டு உரிமையாளரிடம் கேட்டு அல்லது அருகில் உள்ள கட்டடங்களின் வரிசையை பார்த்து சரியான முறையில் பதிவை முடிக்கலாம். செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரிசையை சரி பார்க்கணும். விடுபட்ட அல்லது எண் இல்லாத கட்டிடத்திற்கு முந்தைய கட்டிட எண் இருக்கு பார்த்தீங்களா, அதை தொடர்ந்து சரியான வரிசை எண்ணை நீங்கள் இட வேண்டும். பயன்பாடு நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டடம் குடியிருப்புக்கு ஏற்றதாக இருந்துச்சு அல்லது வேறு தேவைகளுக்கான என்பதை நீங்க சரிபார்த்து தேர்வு செய்யணும். பூட்டி வீடு அப்படின்னு வச்சுங்களேன், வீட்டின் கதவு பூட்டப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அதற்கான லாக் குறியீட்டை அளித்து தகவலை பதிவு செய்யும். லாக்டு அப்படின்னு அந்த பதிவை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த தகவலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். எப்ப வீடு திறந்திருக்கோ அப்படி கணக்கெடுக்கலாம். மேற்பார்வையாக சூப்பர்வைசர் உதவிகளில் சந்தேகம் வச்சுங்களேன், உடனடியாக உங்கள் மேல் அதிகாரி, அதாவது சூப்பர்வைசர் பார்த்தீங்களா, உங்களுக்கு இடமினேற்றக்குள்ள மேல் அதிகாரி சூப்பர்வைசர் அல்லது சார்ஜ் ஆஃபீஸர் இருக்காங்க பாருங்க, அவங்க தொடர்பு கொண்டு இது குறித்து ஆலோசிக்கலாம். HMO செயலியில் எண் இல்லாத புதிய கட்டிடத்தை பதிவு செய்யறதுக்கு அருகிலுள்ள கட்டிடங்களின் எண்களை அடிப்படையாக கொண்டு துணை எண்களை, அதாவது சப் நம்பர் சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தலாம். அதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம். அருகிலுள்ள எண்ணை சரிபார்க்கணும். அதாவது புதிய கட்டிடத்திற்கு இடதுபுறம் அல்லது வலதுபுறம் உள்ள கட்டிடத்தின் எண்ணை கவனிங்கள். அதாவது புதிய கட்டிடம் இருக்கு, அதுக்கு டோர் நம்பர் கொடுக்கல அப்படின்னாலும் அதே சமயம் அந்த புதிய கட்டிடம் பூட்டப்பட்டிருந்துச்சு, அதை வசிக்கிறாங்க அப்படின்னும் போது என்னென்ன செய்ய வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க இருக்கிறோம். துணை எண் பொறுத்த வரைக்கும் அருகிலுள்ள வீட்டின் எண் 12ன்னு வச்சுங்களேன். இந்த புதிய கட்டிடம் 12A 12B அல்லது 12 பிராக்கெட்ல 1 12 பிராக்கெட்ல 2 பதிவிட வேண்டும். தலைமை எண் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது புதிய கட்டிடம் ஒரு தெருவின் தொடக்கத்தில் அல்லது முற்றிலும் புதிய பகுதியில் இருந்தால் உங்கள் மேற்பார்வை ஒப்புதல் புதிய தொடர் எண்ணை உதாரணமாக 1,2 என உருவாக்கலாம். அதாவது சொல்ல பார்த்தீங்களா, 12 பிராக்கெட்ல 1 போட்டு அது முதல் வீட்டுக்கு, அது அடுத்த வீடு நீங்கள் ஈடுபட்டு அப்படின்னா 12 பிராக்கெட்ல 2 அப்படின்னு நீங்க உருவாக்கலாம். அப்போ உங்களுக்கு டேலியாம உங்களுக்கு டேலிய பிரச்சனை இருக்காது. டேலியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு குறையும். தரவு செய்ய பொறுத்த வரைக்கும் கட்டிடத்தின் பயன்பாடு, ஏதோ குடியிருப்பு வணிகங்களாக இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி உரிமையாளர் விவரங்களை உள்ளிட்டு பதிவு சேமிக்கணும். அதாவது வீட்டின் உரிமையாளர்